பிரைஸ் தி லார்ட். சங்கீத புத்தகம் 51 அதிகாரம் 17 தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கர்த்தருக்கு ஏற்ற பலி என்னன்னா நொறுங்குண்ட ஆவி. அதாவது கர்த்தர் நம்ம அப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாராம், ஒரு நாளும் தள்ள மாட்டாராம். அதாவது உடைக்கப்பட்ட அனுபவத்தோட இன்னைக்கு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். உடைந்து போன சூழ்நிலை, அதாவது துரோகத்தினால நீங்க உடைந்து போயிருக்கலாம், இல்ல வியாதியினால உடைந்து போயிருக்கலாம், பொருளாதாரத்தின் நெருக்கத்தினால உடைந்து போயிருக்கலாம். உடைந்து போன நிலையோட ஜெபிக்க கூட வாயை திறக்க முடியாம இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல அழுது கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின்படி தேவன் நிச்சயமாய் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு நாளும் உங்களை அவர் தள்ள மாட்டார். அவருக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் தான். நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமானது. நம்ம கிட்ட எதுவும் இல்லாம நம்ம தனியா நிற்கும் பொழுது நம்மை விட்டு எல்லோரும் போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளை விட்டு போகிறவரே அல்ல. அவர் இப்படிப்பட்ட ஜெபங்களை விரும்பி கேட்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமா இந்த வசனத்தின்படி உங்களுடைய நொறுங்குண்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஒருவரே போதுமானவர். வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 57 அதிகாரத்துல 15 சொல்லுகிறது, நான் பணிந்த ஆவிகளின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பாத்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களிடத்துல தேவன் வாசமா இருக்கிறாராம். இன்னைக்கு நொறுங்கி போன சூழ்நிலையில யாருமே எனக்கு உதவி செய்ய, நான் தனியா இருக்கேன்னு அழுதுட்டு இருக்கீங்களா? உங்க கூட தான் ஆண்டவர் இருக்காரு. கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னா உங்க சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியாமல போயிடும். பேதுருவோட படகுல கர்த்தர் இருந்தார். பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி கூக்குரலிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த படகுல கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்ததுனால ஒரு நிமிஷத்துல அங்க வந்த சூறாவளி காற்றை, அங்க வந்த புயலை கர்த்தர் ஒரு வார்த்தையினாலே அதட்டி போட்டார். அப்படி செய்ய முடியும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம படகுல கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? கவலைப்படாதீங்க. நீங்க நம்மளும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசித்து ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.